கொடுப்பார். என்ன செய்கிறான் தெரியுமா? தவத்தை செய்து சிவத்தை அடைய வேண்டும் என்று என்ன செய்கிறான் தெரியுமா? வடகிரியை நோக்கி வாரான். மாற்றுடுத்தி வந்து சேர்ந்தார். வடகிரியில் என்ன இருக்கு? வடகிரியில் என்ன இருக்கு? என்னையா இருக்கு? வடகிரினா என்னது? என்னதுயா? தெரியாதையா? தெரியாமலையா இங்க வந்த? ஆமையா. என்னதையா? தெரியாம வந்தேன்னு. எதுக்குயா? வடகிரினா இமயமலை வடக்கே இருக்கின்ற மலை. அப்படி ஐயா? அந்த இமயமலை உச்சியில் யார் இருக்கா? யாரு? ஆண்டவனாகிய சிவபெருமான் இருக்கிறார். கிரி என்றால் மலை, அவர் வடக்கே இருக்கின்ற மலை, அதான் வடகிரின்னு பேரு. அவர் குடியிருக்கிற கைலாயம் எங்கே இருக்கிறது? எங்கேயா? வடக்கேம்மா. வடக்கேயா? வடக்கே இருக்குதம்மா. சரிங்கய்யா. அந்த கைலாயமா மலைன்னு இன்னொரு பேரு. அந்த கைலாயத்தின் உச்சியில் தான் ஆண்டவனாகிய சிவன் இருக்கிறார். சரி. இமயமலை அடிவாரத்திற்கு வந்து சேர்ந்தார். அடையிறம்மா வேலை நீ பார்த்தியால நான் பார்க்கவா? நானே சேர்ந்து என் வேலையை நீ பார்க்க வேண்டாம். அப்படியா? உன் வேலையை மட்டும் பாரு. என் வேலையை பார்க்க எனக்கு சரி சரி. அந்த ஆண்டவனாகிய சிவபெருமானுக்கு தவம் இருக்க வேண்டும் என்றால் சரி. அந்த இமயமலை அடிவாரத்தை காரணம். அப்படியா? நீ இருக்கிற ஆமா. உன்னை கூப்பிடணும்னா எங்க வரணும்? சிவகாசி வந்தாலும் காணாது. ஆமாய்யா. உங்க வீட்டுக்கு வரணும். வரணும். வந்து நீ மாடி வீட்டுல குடி இருக்கிறவ. ஆமா. உன் வீட்டுக்கு கீழே நின்று நின்று ஏ இவளே ஏ இவளே அது கூப்பிட்டாக்க என்னன்னு என்னங்கன்னு கேட்பேன். என்ன நிகழ்ச்சியை தோங்கிட்டு இருக்க? கண்ணு முடிய தோண்டிடுவேன் அப்படின்னா பின்னாலே வருவேன். வந்தது. அதாவது சரி. அதுபோல சிவபெருமானை நோக்கி தவம் இருக்க வேண்டும் என்றால் என்றால் அந்த இமயமலையின் அடிவாரத்திலே வந்து ஆமாய்யா. தவணையில் இருக்க கொள்ள வேண்டும். ஆஹா. கைலாயோட இடத்தை வடகிரி 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 வடகரியா? வடகரி இல்லம்மா வடகிரிமா. வடகிரியா? நாக்கு வசம்பு வச்சு தேய்க்க வடகறி இருக்குல்லையா? வடகறி இருக்குதான் செய்யுது. ஆமா. அதாவது வடகறி வேற வடகிரி வேற. வடகிரி வேற. ஆமா. சரி. அதை வேற வடகிரியை நோக்கி வந்து ஆமா. பெருமான் ஆஹா. அவரை நோக்கி தவம் இருக்க வேண்டும் என்று அந்த மயிலாசவனாகப்பட்டவன் அத்தை கொண கொண்டு நல்லதைக்கும் மறுகளித்தார். மத்தியிலே 20 அடி கம்பத்தை நாட்டுகிறார். ஆமம்மா. 20 அடி கம்பத்துக்கு மேலே மாப்பலகை இட்டான். மாப்பலகின் மேலே தலைவாளை இலைவிரித்தான். தலைவாளை இலை மேலே செந்நெல்லை பழம் பிமைத்தான். செந்நெல்லின் மேலே செப்பு குடம் வச்சான். செப்பு குடத்தின் மேலே செம்மிழனி தேங்காய் வைத்தான். செம்மிழனி தேங்காய் மேலே செம்மாங்கனி வைத்தான். செம்மாங்கனி மேலே இனிமைச்சங்கனியை வைத்தான். இனிமைச்சங்கனி மேலே செவ்வரளி பூவை போட்டான். செவ்வரளி பூவின் மேலே மரப்பாக்கை வைத்தான். மரப்பாக்கின் மேலே மணி மிளகை வைத்தான். மணி மிளகின் மேலே தங்க ஊசியை நாட்டியல்லோ. ஆமப்பா. ஊசி முனையில் ஒற்றை கால் ஒன்றை கடுமையாக தவம் செய்தார். ஓம் நம சிவாய நமக. ஓம் நம சிவாய
சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. நற்றுணையாவது நம சிவாயுமே. தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பகவானை வேண்டி தன்னை மறந்த நிலையிலே கடுமையாக தவம் செய்தார். ஊசித்தவம் புரிந்தார். ஒற்றைக்காலில் நின்று ஓம் நம சிவாய நமக, ஓம் நம சிவாய நமக ஆமதாய் என்று பகவானை நினைந்து உருகி சிவா சிவா என்று சிவநாமத்தை உச்சரித்து கடுமையாக தவம் செய்தார். தில்லை அம்பல நடராஜா. சரி, என்ன மாட்டி சிவபெருமான் கிருபை வேண்டும். அந்த சிவபெருமான் கிருபை வேண்டும். எல்லாரையும் நான் பாடிட்டேன். நீ இருக்கு எல்லாமே படிக்கலையா? அப்படியா? எங்க பாடி பாப்பா. நீங்க படிங்க. படிங்க. எனக்கு தெரியாது. ஆமா, அதெல்லாம் படிங்க. நம்ம நோட்டீஸ்ல ஓன் பேர் தான் போடு. என் பேர் தான் போடு. அதான் நீதான் படிக்கணும். படிக்கணும். ஆமலை உங்க பேரும் போட சொல்லுது. நீங்களும் படிங்க. நான் நினைச்சா எத்தனை பாட்டு படிப்பேன். ஆனா இதையும் படிக்க மாட்டேன். ஆமா. அங்கே சிவபெருமானை எப்படி துதித்து அந்த மகிழாசோரன் பாடுகிறான். நம்ம கங்கை அணிந்தவா கண்டோ தொழும் ஜதங்கையாடும் பாதவினோ லிங்கீஸ்வரா நின்றாள் துணை தில்லை அம்பல நடராஜா செழுமையாதரி பரமேசா. தில்லை அம்பல நடராஜா செழுமையாதரி பரமேசா. அல்லல் நீ காட்டுமா அவிழாதவா. நீ காட்டுமா
சம்போ மகாதேவா சம்போ மகாதேவா சம்போ மகாதேவா என்று வல்ல அசோராகப்பட்டவன் மகிஷாசுரன் மகிஷாசுரனுக்கு இறைவன். மகிஷாசுரன் ஆமா தவமிருக்கிறான் 12 வருட காலம். ஆமா அன்னமதை தான் நிறுத்தி அருந்தவங்கள் செய்யும் போது 12 வருடமாக பாரதமோ செய்யலுற்றார். நமசிவாய மந்திரத்தை மகிடாசூரன் எப்படி தவம் பண்றான்? பச்சை தண்ணீர் பருகல, அன்ன ஆகாரம் கிடையாது, ஒண்ணு உறக்கம் கிடையாது. இல்லையா அப்படியா ஏற்கனவே ஆச்சரியமா இருக்கு. மயக்கம் கிறக்கம் இல்லை. கொஞ்ச நேரம் சாப்பிடுறது இல்ல வர்ற வரக்கு பச்சை தண்ணி குடிக்காம அவன் எவ்வளவு பெரியதாவா அம்மையா அந்த மயிலா தவதினை பார்த்தா சரி எந்த மயிலாதவனுக்கு வரக்கூடாது. நாம என்ன கடவுளா? நாம கடவுளே இல்லை. அக்னி சுவாலையாக எரிகிறது, அனலாக வீசுகிறது. அதனால இந்த மயிலாதவனுக்கு நாம மனம் கொடுக்கணும். கைலாய மலை நடுங்கிக் கொண்டிருக்கிற காரணம் மகிஷாசுரன் தவநிலைதான். அந்த மயிலாதவன் செய்கிற தவநிலை இருக்கிறது. நாம சென்று அவன் துணை கொடுத்து வர வேண்டும். எல்லாம் சிரிப்பா. நீங்க செய்யலையா? மயிலாதவன் எப்படியா இருந்தா? அங்கே மகிஷாசுரன் தவநிலையை அறிந்து சரி பகவான் எப்படி வருகின்றார் தெரியுமா? காளை வாகனத்தில் ஆரோகணித்து புறப்பட்டு வருகின்றார். ஏமா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாகனம். ஆமையா ஒருவனுக்கு என்ன வாகனம்? ஒருவனுக்கு மயில் வாகனம், எங்க ஆத்தாளுக்கு சிங்க வாகனம், சிங்க வாகனம். ஆமாப்பா நம்ம விநாயக பெருமாளுக்கு விநாயகப் பெருமானுக்கு எலி வாகனம், மூச்சிது வாகனம், மூஞ்சல் வாகனம், பெண் வாகனமா? எலி வாகனம், நம்ம விஷ்ணு பகவானுக்கு விஷ்ணு பகவானுக்கு கடு வாகனம், கஜாவனம். அம்மா உனக்கு என்ன வாகனம்? எனக்கு என்ன ஓபடி வாகனம், கோபி வாகனம். கோயில் பட்டி வழி பஸ் வாகனம், பஸ் வாகனம். அங்கிருந்து இதுவரை ஓபடி வாகனம். அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வண்டி வச்சிருக்காங்க. ஆமையா ஒரு காலத்துல பாத யாத்திரையா தான் நடக்கும். ஆமா பாத யாத்திரையா நடக்கும். ஒரு சைக்கிள் கிடைச்சாலும் நல்லா இருக்கும் அப்படின்னு மனசுல வந்தது. ஆமா அப்புறம் சைக்கிள் ஓட ஆரம்பிச்சு. போடா ஆமா அதுக்கப்புறம் என்னையா மிதிச்சு மிதிச்சு காலதான் வலிக்கு. ஒரு டிவி சுட்டி கிடைச்சா நல்லா இருக்கும். பட்டியை சுட்டி வந்து ஆமையா இது என்ன வண்டி? சின்ன வண்டி. இதை விட கொஞ்சம் பெரிய வண்டியா இருந்தா நல்லா இருக்குங்க. பெரிய வண்டியா அப்படின்னா அந்த காலத்துல ராஜ்தூத் அப்புறம் எஸ்டி இப்படி வண்டிகளா இருந்தது. புல்லட்டு அந்த காலத்துல புல்லட் உண்டு. ஆமையா ஆமா அந்த வண்டி ஓடிச்சு. சரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு இப்போ பாத்தீங்கன்னா விதவிதமா வாகனம் வந்துட்டு விதவிதமா அவ்வளவு பெரிய மாதிரி இப்ப ஒரு வண்டி வந்திருக்கு பாரு. எந்த வண்டி ஐயா? அந்த வண்டி பேரு காதல் வாகனமா? காதல் வாகனமா? ஆமா அதுல நடுவுல உட்கார்ந்து வண்டி ஓட்டுறாங்க. அவர் உட்கார்ந்து பள்ளமா இருக்குமா? பள்ளமா
இருக்கும். பின்னாடி தூக்கிட்டு உயரமா இருக்குமா. உயரமா பின்னாடி உட்காருவாங்கல்ல. ஆமா. அது இப்படித்தான் கிடக்கணுமா. இப்படிதாங்க. ஆமா. ஆ, ஏமா சரி. நான் தெரியாம தான் கேட்கேன். என்னய்யா? அதுக்கு பேர் காதல் வாகனம் பேர் வச்சிருக்காங்க. சரி. ஆமா. ஆஹா. சரி இப்போ காதலி உட்கார வச்சா இப்படி கிடந்துடுவா. நடந்துட்டு வா. பொண்டாட்டி உட்கார வச்சாலும் இப்படி கிடந்துடுவா. நடந்துட்டு வா. பெத்தவளை உட்கார வச்சா மாமியாரே. பெத்தவளை விடுறியா? மாமியாரே கொடுங்க. மாமியார உட்கார வச்சுட்டு போலாம், தப்பு கிடையாது. ஆ, எப்படி இருக்கியா? ஆமா. ஆ, இந்த காலத்து மாமியார் அப்படிதான் போறேன். அப்படிதானா? எந்த மாமியார் நீ பார்த்தேன்? ஒரு உலகம் தெரியும், கல்யாணமே முடிக்காம வச்சிருக்கேன். ஆமையா. முடிஞ்சாக உலகம் தெரியும். ஆ, உன் மகன் உன் மாமியார் எப்படி கூட்டு போறாங்க நடந்துச்சியா? ஆமாயா. ஏன்னா அது அப்படி ஒரு வாகனம். ஆமையா. இன்னும் விதவிதமா வாகனங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. சிவபெருமானுக்கு காளை வாகனம். ஆஹா, ஆஹா. காளை வாகனத்தில் ஆரோகணித்து ஆரோகணித்து கருக்கண்ட பகவான் எப்படி வருகின்றார் தெரியுமா? எப்படி அம்மா வாராங்க? காளை நல்ல வாகனத்தை காளை நல்ல வாகனத்தை மலை பாசி படத்த மலை வாழுமலை தான் கடந்து அந்த வயதான போற. சரி ஏய் மகிடா 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 வாடா வாடா மகிடா சுர்ரா. யாரு கூப்பிடுறாரு சுவாமி? ஒன்னே தாண்டா சுரா. மகிடாசுரனைத்தான் அழைக்கிறார். மகிடா சுரா வா வா வா. மகிடாசுரா கம்பத்தை விட்டு கீழே இறங்கி வாயிருந்த போது ஆமா கம்பா விட்டு கீழே இறங்கு மகிடாசுரா 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 கம்பா விட்டு கீழே இறங்கு. கேட்டவரான் தருவீரானாய் சிவபெருமானே 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 என்னிடத்தே வருவீரானே. கேட்டவருக்கு கொடுத்தால் அடியேன் கம்பத்தை விட்டு கீழே
வாழ்வேன் சுவாமி, அல்லது அக்கினியில் வீழ்ந்து என் உயிரை மாய்த்துக் கொள்வேன் சுவாமி. சுவாமி பகவானே, ஆதியும் அந்தமும் அருட்பெருஞ்சோதியே, கருணை வடிவான மகானே, சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, நாடு இருக்கு, நகர் இருக்கு, எல்லா பாக்கியங்களும் இருக்கு சாமி. சாமி, அது ஆடுறதுக்கு ஆயுள் வேண்டாமா? ஆமா சாமி, இந்த உலகம் உள்ளளவும், சூரிய சந்திரன் நாள் உள்ளளவும், நீங்கள் உள்ளளவும், எனக்கு அழிவென்பதே வரக்கூடாது. அப்படியா சாமி? ரொம்ப சந்தோஷம். ஆகாயத்திலே பறப்பேன், அப்பவும் எனக்கு அழிவு வரக்கூடாது. பாதாளத்தில் பாய்வேன், அப்பொழுதும் அழிவு வரக்கூடாது. அக்னியிலே அழிவு வரக்கூடாது, நீரால் அழிவு வரக்கூடாது. இப்படியெல்லாம் வரத்தை கேட்டார். தேவர்கள் முனிவர்கள் ஏவல் பணி எனக்கு செய்ய வேண்டும் சுவாமி. 33 கோடி தெய்வார்கள்லாம் எனக்கு ஏவல் பணி செய்யும். சரி சாமி, எல்லா வரத்தையும் கேட்டான். இன்னொரு வரம் கேட்டான் பாருங்க. அப்படியே யாராவது என்னை கொல்ல வேண்டும் என்று நினைத்தால், என் உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு சொட்டு உதிரமானது பூமியிலே விழுமானால் 1000 மகிஷனாக நான் மாற வேண்டும். அப்படி மாறிவிட்டால் என்னை கொல்வதற்கு யாருக்கும் நீங்க அதிகாரத்தை கொடுக்கப்படாது. என்ன உரைத்தார் தெரியுமா? நான் என்ற ஆணவம் கொள்ளக்கூடாது. வரத்தை வாங்கிட்டீங்க, ஆணவமே உனக்கு வரக்கூடாது. தலைக்கணும் வரக்கூடாது. வாங்குற வரைக்கும் தான் வணங்கி நிற்பான். அதங்க வரம் வாங்கியாச்சா நிமிந்துட்டான் பாத்தீங்களா? வாங்குற வரைக்கும் ஆண்டவான் இறைவான். ஐயோ, அவன் வேலையை பார்த்து போதுங்க. அதாவது எல்லா வரத்தையும் கேட்டான், ஒரே ஒரு வரத்தை மாத்திரம் மறந்துட்டான். பெண்ணால் எனக்கு அழிவு வரக்கூடாது என்ற வரத்தை கேட்க மறந்தான். பகவானும் கொடுக்க மறந்துட்டார். இப்படி இருக்க தெய்வார்களை எல்லாம் கொடுமை செய்ய ஆரம்பித்தார். ஏன் தெய்வார்களே, முனிவர்களே, இப்படி இப்படி வாய் என்ன என்று பகவான் பகவான் தானே மூக்க அறுக்கிறாங்க. இனிமேல் இந்திரன் தான். உனக்கு என்ன வேலை தெரியுமா? என்ன வேலை? தினமும் கடல்ல போய் மீன் பிடிச்சிட்டு வரும். கடல்ல நீ வடி வடி சரி சாராயம் வடிச்சு அதை கொண்டு வா. சரி, நான் சாராயம் மட்டும் தான் குடிப்பேன். அப்படியா? வேற எதுவும் குடிக்க உள்ள போட்டேன். அடே நீ வந்து பத்த வைக்காத. அடே சரி ஞாபகம் வச்சுக்கோ. சரி ஏ சந்திரா வாயா நீ யார்? உனக்கு என்ன வேலை? என்ன வேலை? சரி, முற்றத்துல ஒளிபடும். நீ யாரு? வர்ணனா. சரி, மழை பெய்யணும். மழை பெய்யணும். சரி, நீ யாரு? வாயு பகவான். வாயு பகவான பகவான சொல்லாத வாயு. வாயு அடிக்கிற வாயு வந்து மேலே இருக்க முடியாது. சரி சரி சரி, அதனால பாத்தடி பாத்தடிக்கு அடிக்கடி கருவாடு திங்காதே. கருவாடு கருவாடு திங்கினா இப்ப வாயில வரும். கருவாடு ஏத்துனே நீங்க நீடே தின்னலையா? சரி, பரவாயில்லை, இருக்கட்டும். சரி, ஏன் அம்மா நிலையை தொடர்ந்து வாங்கினீங்க? வந்துட்டேன் வாங்கடி வாங்கடி வந்துட்டேன் வாங்கடி வந்துட்டேன். ஏண்டி நீங்க இந்த ஆடுவீங்க? அவர் முன்னாடி தான் ஆடுவோம். என்ன இது ஏன் முன்னாடி ஆடும்? உங்க முன்னாடி நான் ஆட மாட்டேன். காலை ஒடிச்சு ஆட விட்டுருவேன். காலை முடிச்சு. ஆமா, சரி சொல்லுங்க சொல்லுங்க. காலையில ஒத்தி ஆடு, சரி மத்தியானம் ஒத்தி ஆடு, ஆடு மாலையில ஒத்தி ஆடு, ஆடு நடு ராத்திரி ஒத்தி வந்தாடு. 4 ஆடு. சரி, எவளாவது ஒரு ரூம்ல மாட்டுவீங்க, தலையில கெடுக்க போட்டு ராத்திரியில யாரு வந்து ஆடுறது? எவ்வளே அம்மா போயிடாத.
அவ்வளவுதான். அடியே ஆ. ரம்பா பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஆ. ரம்பா நீ பாத்திருக்கியா? ஒரு நாள் மூக்கு பாத்திருக்கியா? நீ பாத்திருக்கியா? 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 நான் பாத்திருக்கேன். ஒரு நாள் மூக்கு கடிச்சிட்டியா ரொம்பவே. ஓகே இல்ல உனக்கு. ஏய். ரம்பை ஊர்வசி மேனகை திலோத்தமை ஆமா. நாட்டியமாடுபடியாக பணித்தான். தேவர்களை தானடித்து சிறையதிலே அடைக்கலுற்றார். தேவடத்தை எடுக்கச் சொல்லி செவிடதிலே அடிக்கலுற்றார். கல் கூட துயிலை சுமந்த துயிலை சுமந்த துயிலை அடிக்கலுற்றார். மாட்டிறைச்சி தின்ன சொல்லி மண்டையிலே அடிக்கலுற்றார். படைக்கின்ற பிரம்மாவை தான் பஞ்சாங்கம் ஓத வைத்தார். அரம்பு என்னும் தெய்வக்கண்ணி அருபாவிக்கு கால் வேடிக்க இப்படியாக தெய்வர்களையும் முனிவர்களையும் கொடுமை செய்ய ஆரம்பித்தார். பார்த்தார்கள் தெய்வார்கள், அடடா, என்னடா இந்த சண்டாளன் மகிடாசூரனுக்கு சுவாமி வரத்தை கொடுத்து விட்டாரு. வரத்தை கொடுப்பாரா? இவன் செய்யாத இவன் செய்து கொண்டிருக்கிறானே சண்டாளன். என்ன ஆடி அடிக்கிறான்? இந்த தெய்வார்கள் எல்லாம் கைலாய கோட்டைக்கு வருகின்றார்கள். கைலை மலை. யோ பகவானே, என்ன பகவானையா? என்னப்பா? யோ நீ என்ன பகவானையா? என்னப்பா? அந்த சண்டாளன் மைனாசுர வாய் கொடுக்கலாம். கொடுத்துட்டு என்னப்பா? என்ன கொடுத்தே? ஏப்பா? அவன் எவ்வளவு கோபம் பண்றான் தெரியுமா? வாய் அடக்கத்தான் எனக்கு கொடுமையை தாங்க முடியலையே. வாயை காப்பாத்து பையா. இந்திரா, உனக்கு நாக்கு கொஞ்சம் நீளமாக ரொம்ப நீளம். யாருக்கு இறக்கம்? ஆரோக்கியத்துக்காகத்தான் வருது. படத்த நாக்கு தானே இருக்கு. இல்லையே, வாய் கொஞ்சம் நீளம். பையாதவனது காப்பாத்தணும் என்னதான் இருக்கு. சரி, இங்க பாருங்கப்பா தெய்வார்களே, பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். சரிங்க சாமி. என் மைத்துனன் நாராயணன் ஆஹா. பகவானிடத்திலே போய் உங்க குறைகளை எல்லாம் சொன்னால் சரி. உங்கள் குறைகள் தீரும். அப்படியா சுவாமி? போயிட்டு வாங்க. ஆ. தெய்வார்கள் எல்லாம் ஆஹா. பகவானிடத்தில் எப்படி முறையிட்ட? எப்படி அம்மா? ஐயனே ஆதி சீரோ அகிலமே படைத்தவனே கண்டாள மகிழனுக்கு கண்டாள மகிழனுக்கு தானே வரம் கொடுக்கலாமா? நாங்கள் என்ன செய்வோம் பகவானே என்று தெய்வார்கள் எல்லாம் திருமால் ஸ்ரீமன் நாராயணன்